அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லை, கோவை, தேனி உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்தில் 3 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். நெல்லை, கோவை, தேனி உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்தில் 3 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நெல்லை, கோவை, தேனி உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். குணசுந்தரி, இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்தே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கடந்த சில நாட்களாக முன்னெச்சரிக்கையும் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக வடகிழக்கு பருவமழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் அடுத்தடுத்த 3 மணி நேரத்திற்கான ஒரு முன்னெச்சரிக்கை என்பது கொடுக்கப்படும். அந்த வகையில் தற்பொழுது அடுத்த 3 மணி நேரத்திற்கான ஒரு வானிலை என்பது தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 3 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தேனி மற்றும் திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளில் லேசான மழைக்கு இன்று காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.